ஹலோ ஆல் வணக்கம். SA 20யோட பிசினஸ் எண்ட் நெருங்கிட்டு இருக்கு. கடைசி அந்த ஃபிளைட்டை பிடிக்க போற டீம் யாரு? பிளே ஆஃப்ஸ்க்கு பீடாக் வெல்கம் டு தி ஷோ. ரெண்டு டபுள் ஹெட்டர், ஒரு டபுள் ஹெட்டர் சாரி, ரெண்டு மேட்ச் இப்போ நம்ம பார்க்க போறோம். எம்ஐ கேப் டவுன் வர்சஸ் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேவரட் ஜோனஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் மஞ்சள் சட்டை வர்சஸ் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அட் வாண்டரர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எம்ஐ மேட்ச் பார்த்துடலாம். பீடாக் போன மேட்ச் கிழிச்சிட்டாங்க. எம்ஐ பார்த்தோம், அந்த அடி அடிச்சாங்க எல்லாருமே சேர்ந்து. அந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? சொல்றதுக்கு என்ன, ரிக்கிள்டன் அடிப்பான்னு சொன்னீங்க, அடிப்பாருன்னு சொன்னீங்க, பொலாடு அடிப்பாருன்னு சொன்னீங்க, அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பேசுறது என்ன இருக்கு? கடை சாத்த வேண்டியதுதான். அதாவது பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் கரடியா கத்துறது அதான். அந்த மாதிரி ஒரு கட்டாந்தர பிச்சுல டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஆடுங்க. ஓகே. 210 வந்ததுன்னா அதுக்கு மேல எவ்வளவு வந்தாலும் போனஸ் அப்படின்னு. இதுல என்னன்னா, வாட் மைட் ஹர்ட் மும்பை இஸ் தே கிவன் ஜோனாஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் அ சான்ஸ். முதல்ல 5 ஓவர்ல 98 ரன் கொடுத்து ஒரு போனஸ் பாயிண்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இங்க 42 for 6 இருந்து 198, 142 for 6 யோசனை பண்ணுங்க. அங்கிருந்து 198க்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் இன்னொரு போனஸ் பாயிண்ட். இப்போ உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னா, இப்ப சினாரியோ ரெண்டு டீமும் ஈக்குவலா இருக்கு. இப்போ இவங்க நெட் ரன் ரேட் பாத்தீங்கன்னா, காசியில இருக்காங்க இவங்க எம்ஐசிடி, ராமேஸ்வரத்துல இருக்காங்க ஜோனாஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ். அதனாலதான் இந்த போனஸ் பாயிண்ட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவர் ரேட்டட். இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப நாளைக்கு இப்ப இவங்க ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்மலா ஜெயிக்கிறாங்க பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். இப்ப டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் ஜோனாஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் ஒரு போனஸ் பாயிண்ட்ல அடிச்சாங்கன்னா ஜோனாஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் போயிடுவாங்க. காசி ராமேஸ்வரம் நெட் ரன் ரேட் கம்பேர் பண்ணும்போது, சார் டோர்னமெண்ட் விச் இஸ் கன்சிஸ்டன்ட்லி a team which has played, and another thing is Mumbai would have had more victories than Johannesburg Super Kings, and they might still miss out. So இது இது ட்ரூ. இப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படுகேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு 42 for 6, அதுக்கப்புறம் ஒரு 110 120 போனோம்னு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? 110 வரும்போது அதுக்கப்புறம் ஒரு 140 ரன் 7 ஓவர்ல அடிக்கணும். 7 ஓவர்ல அடிச்சிருவீங்களா 140 ரன்? அப்ப என்ன பண்ணிருக்கணும், உங்க ஃப்ரண்ட் லைன் போலர்ஸ கொண்டு வந்துட்டு அந்த போனஸ் பாயிண்ட எடுத்திருக்கணும். இப்ப அவங்க போனஸ் பாயிண்ட எடுத்திருந்தாங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் மும்பை ஜெயிச்சாங்கனாலே டோர்னமெண்ட் ஓவர் ஃபார் ஜோனாஸ்பர்க். இப்ப ஜோனாஸ்பர்கோட சினாரியோ என்ன? இப்ப இவங்க போனஸ் பாயிண்டோட எம்ஐசிடி ஜெயிச்சாங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ், ஜோனாஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் அங்கேயே அவுட். ஆனால் போனஸ் பாயிண்டோட நார்மல் பாயிண்ட்ல ஜெயிச்சாங்கன்னா அவங்க 17 பாயிண்ட்ஸ் போவாங்க. இவங்க டர்பன் சூப்பர் கிங்ஸ் போனஸ் பாயிண்ட்ல ஜெயிச்சாங்கன்னா தே வில் பிக் தம். இன்னொரு கிரைடீரியா என்னன்னா, பிரிட்டோரியா கேபிட்டல் ஜஸ்ட் பீட் இவங்க எம்ஐசிடி நார்மல் விக்டரியா இருந்தாலும் சரி, போனஸ் பாயிண்ட் விக்டரியா இருந்தாலும் சரி, தென் இவங்க they have to only beat டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் without a bonus point, still they will get through போது இன்னொரு அட்வான்டேஜ், ஜோனாஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் இஸ் பிளேயிங் லாஸ்ட், they know exactly what to do. சோ இப்ப இந்த மேட்சுக்கு நீங்க போறீங்க போது கேப் டவுன்ல இப்ப மத்தியானம் ஆடுறாங்க. மத்தியானம் ஆடுறாங்க போது கொஞ்சம் ஸ்லைட்டா ஸ்லோவா இருக்கும். ஸ்லோ ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், பிச்சு கொஞ்சம் பெட்டர் ஆகும் போது இங்கேயும் டீம்ஸ் வில் ஆல்வேஸ் வாண்டட் டு போல் ஃபர்ஸ்ட் இயர். இப்போ உங்களுக்கு கடைசி 19 மேட்ச்ல பாத்தீங்கன்னா டீம் பேட்டிங் செகண்ட் தான் நிறைய ஜெயிச்சிருக்கு. தட் இஸ் 11 ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ் பவுலர்ஸ் எக்கானமி ரேட், ஸ்பின்னர்ஸ் எக்கானமி ரேட், தட் இஸ் 7.48 அண்ட் 8.40. இங்கேயும் அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு 21% விக்கெட்ஸ் தான் ஸ்பின்னர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கேயும் இந்த 11 to 15 யாரு இந்த மொமெண்டம் எடுக்கிறாங்களோ, எந்த டீம் நிறைய ரன் அடிக்கிறாங்களோ ஃப்ரம் ஓவர்ஸ் 11 to 15, எந்த டீம் விக்கெட்ஸ் 8 ஓவருக்கு உள்ள கம்மியா விடுறாங்களோ, those teams have been undefeated here when it comes to day games. So இவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரசிவாண்டர் துசைன், இன்ஃபார்ம் ரயான் ரிக்கில்டன், லியம் லிவிங்ஸ்டோன் பத்தி இதுக்கு மேல நான் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. சொன்னதே எத்தனை திருப்பி திருப்பி சொல்லணுவாங்க. அதான் நான் சொல்லேன், லாஸ்ட் டைம் சொல்லிட்டேன், ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருந்ததுன்னா இதை எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. உசுரே போனாலும் நம்பர் 3 ஆடுவாரு. அந்த மாதிரி ஒரு கட்டாந்தர பிச்சுல 19 பால்ல 12 ரன் தான் அடிச்சாரு. அவர் திருப்பி ஆடுவாரு. அதனால அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அவர் நம்பர் 3. அதே மாதிரி ஒரு புது அவதாரம் எடுத்துட்டு வந்திருக்கிற அந்த பழைய கைரன் போலாடு. அதுக்கப்புறம் திருப்பி இந்த 6 அடிச்சுட்டு பால் எங்க போச்சுன்னு திமிரா பார்க்காம அப்படி இருக்கிற டிவால்ட் பிரேவிஸ், தட் இஸ் an excellent சைன் ஃபார் தம். கரெக்டா ஃபார்முக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜார்ஜ் லிண்டே, ககிசோ ரபாதா, நீலன் வனீடன், அதுக்கப்புறம் அவரா இல்லைன்னா பியூரன் ஹென்ரிக்ஸா,
இப்ப இதுதான் வந்து ஒரு பெரிய இது. இப்ப இந்த நீலன் மணிடன்றது ஒரு நல்ல டேலண்ட். ஆனா வந்து பியூரன் ஹென்ட்ரிக்ஸ் வந்துட்டு லாஸ்ட் டைமே நம்ம சொன்னோம் அந்த போர்ட் கீட்டர் பதில் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆடுவாங்கன்னு. பியூரன் ஹென்ட்ரிக்ஸ் இஸ் அ லோக்கல் கை, ஜஸ்ட் பிளேட் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா இன் ஓடிஎஸ் அகேன்ஸ்ட் இந்தியா ஆகும்போது தட் இஸ் கோயிங் டு பி a toss up whether going to retain நீலன் மணிடன் ஆர் கெட்டிங் பியூரன் ஹென்ட்ரிக்ஸ். நுவான் துஷாரா ஷோட் வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப். என்ன பொறுத்த வரைக்கும் நான் இருந்தேன்னா அங்க என்ன பண்ணுவேன், பெருசா ஒரு எஃபெக்ட் இருக்க மாட்டேங்குது. லாஸ்ட் மேட்ச் 25 ரன் அன்பார்ச்சுனேட்டா கொடுத்துட்டாரு தாமஸ் கேபர். இருந்தாலும் ஐ ரேட் him. தாமஸ் கேபர் பதில பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவேன். அந்த கிராண்ட் ரூல் ஆப்ஷன் ஒருத்தர் இருக்காரு, அவர் எடுத்துன்னு வந்துருவார். ஏன்னா உங்களுக்கு வந்து நுவான் துஷாரா 4 ஓவர் கிடைச்சிரும், இந்த நீலன் மடிடன் பியூரன் ஹென்ட்ரிக்ஸ் 4 ஓவர் கிடைச்சிரும், ககிசோ ரபாதா 4 ஓவர், ஜார்ஜ் லிண்டே 4 ஓவர், சாம் கரன் 4 ஓவர் போடுறாரு, பொலாடும் போலிங் போடுறாரு, லிவிங்ஸ்டனும் போலிங் போடுவாருங்கும் போது அந்த கிராண்ட் ரூல் ஆப்ஷனை கொண்டு வந்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி கோயிங் டு ஆட் ஒன் மோர் டைமென்ஷன் தட் இஸ் கோயிங் டு ஸ்ட்ரென்தன் தேர் பேட்டிங். பண்ணுவாங்களா தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இவங்களோட பிளேயிங் லெவனு அது சேம் தடாலடி தான். பில் சால்ட், வில் ஜாக்ஸ், ரைலி ரூசோ அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னு தெரியல, பேட்ல நான் படமாட்டேங்குது. அண்ட் கை செதுக்குவாருன்னு சொன்னேன், அவர் டக் அவுட் ஆயிட்டு நிக்கிறாரு. செதுக்குவாருன்னு சொன்னேன் நான் ரெய்லி ரூசோ. 10 கால்ல நீங்க ஒரு கால் நீங்க தப்பா இது பண்ணலன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு போட்டோ வச்சு கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க சார். அதனால ஒரு கால் தப்பா போலாம். அதுக்கப்புறம் அந்த கைல் வரேன்னு இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். கஷ்டப்பட்டு கைய புடிச்சு அந்த பிளேயரை வந்து எடுக்க வச்ச ஆக்ஷன்ல பேஸ் பிரைஸ்ல யாருமே பிட் பண்ணல, பேஸ் பிரைஸ்ல. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றது, அந்த நான் ரொம்ப அவர் ஹையா ரேட் பண்ணுவேன். டெஸ்ட் மேட்ச்ல டப்பு டிப்புன்னு அடிப்பாரு. அனாவசியமா அவங்களை விட்டாங்க ஜோனாஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ். ஒரு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பரா கூட இருந்திருக்கும், சரி விட்டுட்டாங்க, அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் 5 there is a guy called ஜாக்கஸ் நைமன். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு T20 வேற ஆடி இருக்காரு. கண்டபடி அடிப்பாரு, ஒரு ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு. ஸோ ஈ ஷுட் பிளே ஃபார் மீ அட் நம்பர் 5 which is going to be இன்னும் அனதர் எக்ஸ்ப்ளோசிவ். நீங்க சொன்ன அந்த கார்பின் போஷ், அந்த ஃபேண்டசி கார்பின் போஷ் வந்தே ஆகணும். தென் ஐ வில் ஆல்சோ கோ வித் செனூரன் முத்துசாமி. டெனிஸ் டி பிரைன் எடுத்துன்னு வந்து ஒரு கிரைம் பண்ணாங்க பாருங்க, அதோட ஒரு அநியாயம் எல்லாம் எதுவுமே கிடையாது. செனூரன் முத்துசாமி கேன் ஆல்சோ போல், ஏன்னா பர்டிகுலர் தேர் போலிங் ஃபர்ஸ்ட் போது லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை வெயின் பானெல், ஈதான் போஷ், ஆதில் ரஷீத் அண்ட் டாரின் டூபவில்லன். இதுதான் இவங்களோட இதுவா இருக்கணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 8 ஓவர்ல சாலிடிட்டி எடுத்துன்னு வர்றது யாரு? ரசி வாண்டதுசேன், ரயான் ரிக்கிள்டன், லியம் லிவிங்ஸ்டன், கைரன் போலார்ட். 2 ஓப்பனர்ஸும் ஃபார்ம்ல இருக்காங்க. லிவிங்ஸ்டன் தெரியாது. இப்ப உங்க இந்த கிராண்ட் உலாப்சனை இங்க கொண்டு வந்தாங்கன்னா he can bat at number 4 if they lose early wickets. இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் சால்ட், எக்ஸ்ப்ளோசிவ் ஜாக்ஸ், ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிற ரைலி ரூசோ, ஃபார்முக்கு வந்திருக்கிற கைல் பரேனே. அப்படிங்கும் போது இங்க என்ன வேணாலும் 8 ஓவர்ல 85 for 2 ஆகலாம், இல்ல 8 ஓவர்ல 65 for 5 ஆகலாம். அங்க பாத்தீங்கன்னா 2 பேருக்கு பேட்ல படுது. லியம் லிவிங்ஸ்டன் இவ்வளவு நாளா அடிக்காம இருக்காரு, நானும் சொல்லிட்டே இருக்கேன். பட் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஒருவேளை படலாம் அப்படிங்கும் போது அந்த எட்ஜ் ஸ்லைட்டா எம்ஐசிடிக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சொன்ன 11ல இருந்தே இடிக்க ஆரம்பிக்கணும். 11 to 15 யார் நிறைய ரன் அடிக்கிறாங்க. சோ நீங்க உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவால் பிரீவிஸ் பேக் டு ஃபார்ம், சாம் கரன், ஜார்ஜ் லிண்டே கேன் பேட். அதுக்கப்புறம் வந்து கிராண்ட் ரூல் ஆப்ஷன் ஆடுறாங்களா எனக்கு தெரியல. கேபர் ஆனா கொஞ்சம் பேட்டிங் இதுவா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா பேட் டீப் ஜாக்கஸ் நைமேன் கேன் ரியலி ஹர்ட் யூ. Corbin Bosch can hurt you. Senurun Muthusamy is a decent batsman. Pawnal also scored runs in this tournament. JSK உடைய அடிச்சாரு, போன மேட்சும் அடிச்சாரு. ஈத்தான் போஷ் கேன் பேட், ஆதில் ரஷீத் கேன் பேட். அப்படிங்கும் போது ஸ்லைட்டா அந்த எட்ஜ் இவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல செட் பண்ற அந்த ஒரு அட்வான்டேஜ் யாருக்கு இருக்கு? நுவான் துஷாராக்கு அந்த மாதிரி விழுந்தது இஸ் கோயிங் டு ரியலி ட்ரபிள் தம் அகைன், கன்சிடரிங் த ஃபேக்ட் தட் த வே த நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் கேபிட்டல்ஸ் பேட்ஸ்மேன் பிளே. ககிசோ ரபாதா போன மேட்ச் பியூட்டிஃபுல்லா போட்டாரு, ஒரு 3 யார்கர் இறக்குனாரு பாருங்க வில் சால்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு சாம் கரன் இஸ் ஆல்சோ போலிங் டீசென்ட்லி. இங்க பாத்தீங்கன்னா they heavily rely on the talented ஈதான் போஷ், சூப்பர் ஜெனுவன் விக்கெட் டேக்கர். டாரன் டுபோவிலன் செமடி வாங்கினார் போன மேட்ச், 4 ஓவர்ல 73 ரன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பானலையும் போட்டு பின்னிட்டாங்கும் போது அந்த எட்ஜும் அவங்களுக்கு இருக்குன்றதுனால மும்பை சிட்டி will go with an edge of 58-42 to win the battle against Victoria Capitals. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா ப்ளூ சட்டதால அப்படின்றீங்களா, இல்லன்னா கேபிட்டல்ஸ் அவங்க ரன்னர்ஸ் லாஸ்ட் டைம் இந்த வந்தே வருவோம் அப்படின்னு ஜெயிப்பாங்களா? ப்ளூ செட்டை தான் 100%. ஆனா போனஸ் பாயிண்டோட ஜெயிப்பாங்கன்னு சொல்லி உங்க மனசை நான் காயப்படுத்த விரும்பல. இல்ல வெறும் ப்ளூ செட்டுன்னு சொல்லி நான் நிறுத்திக்கிறேன். அந்த நோட் ஃபேண்டசி பிக்ஸ் என்ன? இப்ப இங்க பாத்தீங்கன்னா என்னோட ஃபேண்டசி பிக்ஸ் பாத்தீங்கன்னா நுவான் துஷார் எப்பவுமே நான் எடுப்பேன்.
ப்ரீவியஸ் மேட்ச் சரியா விழல. அந்த ரெயின் ஷார்ட் அண்ட் மேட்சஸ் ஜெனுவன் விக்கெட் டேக்கர் அவர் எடுங்க. வில் ஜாக்ஸ் கவலையே படாதீங்க, அவர் பேட்டிங் அடிக்கலனாலும் போன மேட்ச் அந்த கட்டாந்தர பிச்சில் 4 ஓவர்ல 24 இங்க அவருக்கு இன்னும் எடுக்கும். சாம் கரன் அகைன் டபுள் டியூட்டி பிளேயர், அவரே எடுங்க. வாண்டர் துசேன் பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாரு. கைல் பெரனே இஸ் பிளேயிங் இன் இஸ் லோக்கல் கிரவுண்ட், அங்கேயே பிறந்து வளர்ந்து எத்தனை வருஷமா ஆடிட்டு இருக்காரு, அவரை எடுங்க. ஸோ 5 பிக் என்னோட பிக் நுவான் துஷாரா, கைல் பெரனே, வில் ஜாக்ஸ், சாம் கரன் அண்ட் ரசி வாண்டர் துசேன். இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது, இது யாரும் கேட்கவே கேட்காதீங்க. இப்போ 2 பிக்கு வருது, நீங்க சொல்லுங்க சார். இல்ல 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 ஆஹ் நான் நீங்க எடுத்தது எல்லாமே பேங்க், எப்படியா இருந்தாலும் பாயிண்ட் வந்துடும். கைல்வீரன்லாம் அவ்வளோ அடிச்சார் போன தடவை. நுவான் துஷாரா கண்டிப்பா விக்கெட் டேக்கர், நான் சொல்லணும்னு நினைச்சதான் நீங்க சொல்றீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஆர் அந்த சேம் பேஜ். வெயின் பார்னல், ஏன்னா அவர் வந்து 3 சிக்ஸ் அடிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஓவர்லயே, ஆனால் பாத்தீங்கன்னா 2 விக்கெட், அப்புறம் ஒரு 30 ரன் வேற. ஃபேண்டசின்னு பாத்தீங்கன்னா 85 பாயிண்ட், கேட்ச் எல்லாம் சேர்த்து 90 பாயிண்ட். ஸோ வெயின் பார்னல் கண்டிப்பா எடுத்துடலாம் ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூல. இந்த சைடு யாருன்னா ரிக்கில்டன் நிறைய அடிச்சிட்டாரு, ஆனா ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் ரிக்கில்டன் நீங்க சொல்லல. திரும்பவும் நான் சொல்ல ரிக்கில்டன் நான் சொல்றேன், போயிடா என்ன அதுன்னு பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா பொலாட் நீங்க சொல்லல, பொலாட் இந்த மாதிரி மேட்ச்ல எல்லாம் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாரு. ஸோ நான் ரிக்கில்டன் அண்ட் பார்னல் சொல்றேன். இன்னொரு ஆப்ஷன் வேணும்னா பொலாட கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஆன் தட் நோட் உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்ன? எனக்கு அதுதான் வேணும். இப்ப அவங்க போனஸ் பாயிண்டோட ஜெயிச்சாங்கன்னா கடைசி மேட்ச் இரலவெண்ட், எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும். இருந்தாலும் நான் சொல்றேன், அவங்க சாதாரணமா ஜெயிச்சா கூட இவங்க போனஸ் பாயிண்டோட ஜெயிக்கணும். சோ பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் தர்ப்பண ஜெயிக்கிறதே கஷ்டம். ஒன்னே ஒண்ணு நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை எல்லாத்தையும் ஜெயிச்சாச்சு, குவாலிஃபயர் ஆட போறோம், திருப்பி இங்க இருந்து டிராவல் பண்ணி கேப்டவுனுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பிளேயர்ஸை ரெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கே ஒழிய, இருந்தாலும் போனஸ் பாயிண்டோட ஒரு டீமை when you are struggling with the 78 all out in the last game போது, ideally they would want the worst cases MICT to win by not getting a bonus point. Let's see what happens. இப்போ நீங்க நம்மள ஓகே, அடுத்த மேட்ச் அப்படியே போட்டுக்கலாம். வாண்டரஸ் போங்க, வாண்டரஸ் போங்க. ஜேஎஸ்கே மேட்ச் வர்சஸ் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ், அதை பத்தி சொல்லுங்க. கொஞ்சம் பயமா தான் இருக்கு, திருப்பி போவோம், என்ன பண்ற முடியும், நம்ம வேலையை நம்ம செஞ்சுதான் ஆகணும். இப்ப லாஸ்ட் 12 மேட்ச்னு பாத்தீங்கன்னா, டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 7 ஜெயிச்சிருக்காங்க, டீம் பேட்டிங் செகண்ட் 5 ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் 172 and 171. Just because thanks to that 78 all out by JSK, the average first inning score has taken a tumbling. நக்கல்யா அவனுக்கு. திருப்பியும் படிச்சு படிச்சு சொல்றேன், பேஸ் போலர்ஸ் எக்கானமி 8.16, ஸ்பின்னர்ஸ் எக்கானமி 9.32. விக்கெட் டேக்கன் சம்மரி, பேஸ் போலர்ஸ் 80, ஸ்பின்னர்ஸ் 20. 3 ஸ்பின்னரும் ஆடாதீங்கயா, உங்களுக்கு கெஞ்சி கேட்கறேன், இதுக்கு மேல நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. டீம் வின்னிங் த டாஸ் ஆஃப் வீல் ரேட் 10 out of 12 டைம்ஸ், அப்படிதான் யோசிப்பாங்க. எடுத்த உடனே விட மூவ்மெண்ட் இருக்கும், அந்த ஒரு 8 ஓவர்ல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடலாம். தட்ஸ் நாட் அ பேட் பிளாய். என்ன கேட்டீங்கன்னா, ஐம் ஆல்வேஸ் அ ஃபேன் ஆஃப் batting first. Team which lose fewer wickets than the other after power play have won 8 out of 10 matches. JSK 41 for 4, SCC 46 for 1. Bottom line, previous ஆகும்னு சொன்னோம், JSK Pretoria Capitals JSK 39 for 2, PC 44 for 4. Paul Royals மேட்சோட JSK 37 for 1, பால் ராயல்ஸ் 40 for 1. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பவர் பிளேல யாரு விக்கெட் கம்மியா கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு சொன்னா அதுதான் நடந்திருக்கு வாண்டர்ஸ்ல. அதே மாதிரி டீம்ஸ் டபுள் அப் த ஸ்கோர் இஃப் தேர் 2 wickets டவுன் ஆர் லெஸ் ஆஃப்டர் 11 overs. அதையும் நாங்க சொன்னோம் எப்படி டபுள் அப் பண்ணாங்கன்னு. போன தடவை சொல்லணுன்ற அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸி பண்ணிட்டாங்க வேலையை, 10 ஓவர்லயே மேட்சை முடிச்சுட்டாங்க. இவங்களோட பிளேயிங் லெவன் திருப்பி கதறேன். நான் போன தடவையே சொன்ன அந்த பிளேயிங் லெவனை தான் நான் சொல்லுவேன். இந்த டக் பிரேஸ்வெல் ஆடாதீங்க, இது கைல் சிமெண்ட்ஸ் ஆடாதீங்க, அதுக்கு பதிலா வீசேவும் கேலியம் 2 பேரையும் கொண்டு வாங்க. உங்களோட பிளேயிங் லெவன் ஷுட் பி ஃபாஃப், ரீசா என்ட்ரிக்ஸ். இன்னொன்னு ஒன்னே தெரிஞ்சுக்கோங்க, யோசிக்காம பண்ணாதீங்க. இந்த பால் ராயல்ஸ் மேட்ச்ல வந்து லூயிஸ் டுப்ளாய ஓப்பனிங் இருக்கணும்னு நான் சொன்னதுக்கு காரணம், பியாண்ட் 14 அப்படின்ற ஒரு ஸ்பின்னர், லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை கவுண்டர் பண்றதுக்காக. அவரை கவுண்டர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னே தெரியாது ராயல்ஸ். அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச் 8 ஓவர் மேட்ச்ல நீங்க லூயிஸ் டுப்ளாய இறக்குனது கரெக்ட். எடுத்த உடனே 6-7 ஓவர் அங்கேயும் இங்கேயும் அலையுங்கும் போது, செட் பண்ணணுங்கும் போது ரீசா என்ட்ரிக்ஸ் தான் ஆடணும். முதல்ல போய் அவுட் ஆனாலும் பரவாயில்ல. சோ யுவர் பேட்டிங் ஆர்டர் ஷுட் பி ஃபாஃப், ரீசா என்ட்ரிக்ஸ், லூயிஸ் டுப்ளாய், மோயின் அலி, வெயின் மேட்சன், டொனவன் ஃபெரேரா, டேவிட் வீசே, டயன் கேலியம், யான்ரி பர்கர், லிசார்ட் வில்லியம்ஸ் அண்ட் இம்ரான் தாஹிர். இப்ப இவங்களோட பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா, டர்பன் இவங்க யாராவது ரெஸ்ட் பண்றாங்களா என்னன்னு தெரியாது. ஒரே ஒரு இது என்னன்னா, மார்க்கஸ் ஸ்டானிஸ் ஹஸ் லெஃப்ட், அவர் இல்ல. So their playing 11, I am expecting where they won't take it easy is Matthew Britske, Tony DeZosi, John Smith, Quinton de Kock at 4, Henrik Clausen, Kimo Paul, Vian Mulder, Keshav Maharaj, Noor Ahmed, Junior Dala and Naveen ul Haq. இப்படிதான் வந்து இவங்க போவாங்க. ஸோ இங்க வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட்
6 ஓவர்ல விக்கெட் கொடுக்காம அதுக்கப்புறம் அந்த 10 ஓவர்ல செட் பண்றவங்க யாரு? ஃபாப் டுப்ளசி ஒரு ஃபார்ம் வந்தது போன மேட்ச், அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு. ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் இஸ் சம்மன் ஹூஸ் கோயிங் டு பிளே வித் டிசிப்ளின். லூயிஸ் டூப்ளை ஒரு கியர். மோயின் அலி அங்கேயும் இங்கேயும் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஒழிய பெருசா வந்துட்டு அவரோட அப்டேட் இன்னும் வலிமை அப்டேட் காட்டல. அங்க பிரெட்ஸ்கே வந்து இஸ் பர்ஃபார்மிங் வெரி வெல். டோனி டிசோஸ் இஸ் a very good player, he can play accordingly. ஜான் ஸ்மட்ஸ் ஃபார்ம்ல இருக்காரு. டிகாக் அந்த நம்பர் 4ல செட்டில் ஆயிருக்காரு. அப்படிங்கும் போது இந்த டாப் 6 ஓவர்ஸ் விக்கெட் கொடுக்காம ஆல்சோ கெட் டு 10 ஓவர்ஸ் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது திஸ் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் have definitely got a edge. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 11 to 20ல ஸ்கோரை டபுள் பண்ற அந்த கெப்பாசிட்டி யாருக்கு? வெயின் மேட்சன், திருப்பியும் சொல்றேன், அவர் வந்து கசாமுசான்லாம் அடிக்க மாட்டாரு, ஆனா ரன் அடிக்க தெரியும். டொனாவன் ஃபெரேரா அகைன் அவரும் இப்ப அந்த பட்டா பாகியம் படாட்டி லேகியம் கேட்டகரி வந்துட்டு இருக்காரு. பட்டுது மிகப்பெரிய பாகியமா இருக்கும். டேவிட் விசேவா ஆடணும், ஆட போறாங்களா தெரியல, ஆடியே ஆகணும். டயன் கேலியம் ஆடணும். இவங்கள ஆடினாங்கன்னா அவங்க பேட்டிங் லைன் கொஞ்சம் டெப்த் பெட்டரா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசன் dangerous schemo ball and an extraordinary finishing role is doing Vian Mulder, who's playing in his home ground, and Keshav Maharaj can also bat. அப்படிங்கும் போது அந்த எட்ஜும் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு இருக்கு. ஸோ இந்த 10 ஓவர்ல ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் வேர் the difference is going to be. You have got a genuine wicket taker in Lizard Williams. You have got a genuine wicket taker who's just making the ball talk in Wanderers, that is Yandri Berger. அதுக்கப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டயன் கேலியம் ஆடணும், ரீசெண்டா போடுவாரு. டேவிட் விசே கேன் ஆல்சோ கம் டு த பார்ட்டி. அவர் கிளவரான ஒரு போலரு. வலிமை அப்டேட் மோயின் இருக்கு. அந்த கிளாசி இம்ரான் தாஹிர். இங்க பாத்தீங்கன்னா நவீன் உல் ஹக் இஸ் வெரி எஃபெக்டிவ் T20 போலர். கேன் யூ ரிவ்யூ ஆஃப் த ஆர்டர்? தெரியாது. ஜூனியர் டாலா போன மேட்ச் விக்கெட் எடுத்துட்டாரு, இங்க வந்து அதை செய்வாரா? தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கு அவ்வளவு பெருசா எஃபெக்டிவா இல்லாத ஒரு வென்யூ where they are totally reliant on spinners, that is Keshav Maharaj and Noor Ahmed. போது the bowling வந்து massive, that is in favor of them. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா even though Durban Super Giants பேட்டிங் ஜாஸ்தியா இருந்தாலும் bowling edge அவங்களுக்கு இருக்கிறதுனால Durban Super Giants still will go with a slender edge of 50.5 to 49.5 to Johannesburg Super Kings, considering they play the full side. Full side ஆடலன்னா will be a benefit for JSK. இப்ப நீங்க போட்டிருக்கிற கலர் மஞ்சள், சோ அந்த மஞ்சள் சட்டை ஜெயிக்குமா ஆரஞ்சு இல்லைன்னா ஆரஞ்சு? ஆரஞ்சு சரி விடுங்க. உங்களுக்காக மஞ்சள் நான் சொல்றேன் வேணா. ஒரு சந்தோஷமா சொன்னேன். டூ ஆர் டை சிச்சுவேஷன்ல இருக்க ஜேஎஸ்கே மேல வருவாங்களா இல்லைன்னா இல்ல இந்த மேட்சையும் ஜெயிச்சு மொமெண்டம் விடக்கூடாது அப்படின்னு டர்பன் சூப்பர் ஜெயின்ஸா? ஜேஎஸ்கேவா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸா? சரி, உங்களுக்காக ஜேஎஸ்கே அப்படின்னு நான் சொல்லி ஜேஎஸ்கே ஜெயிக்கட்டும் பீடாக். ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன இப்ப சொல்லிட்டேன். இங்க கண்டிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கும் போது சோ இங்க பாத்தீங்கன்னா someone like Moeen Ali who comes at number 4 after the storm of that 7-8 overs are passed and is bowling every now and then, அவரை எடுங்க. டிகாக் இஸ் பேட்டிங் அட் நம்பர் 4, இங்க சூட் ஆகும் அந்த நம்பர் 4 எடுங்க. பிரெட்ஸ்கே அகைன் இஸ் கோயிங் டு பி ரிஸ்கி பிக், பட் பட்டுது நிச்சயம் குயிக்கா ஒரு 40 அடிச்சுவாரு. டுப்ளா இஸ் ஆல்சோ ஷோயிங் ஃபார்ம். எனக்கு என்னமோ தோணுது திருப்பி அன்பார்ச்சுனேட்டா ஃபாஃப் அவுட் ஆனாரு. சோ ஃபாஃபா எடுங்க. என்னோட 5 பிக்ஸ் ஃபாஃப் டுப்ளசி, மோயின் அலி, குவிண்டன் டிகாக், மேத்யூ பிரிட்ஸ்கே அண்ட் லூயிஸ் டூப்ளாய். இது ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா டாப் 2 பர்ஃபார்மர்ஸ் யாரு? சூப்பர். மேத்யூ பிரெட்ஸ்கி நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. அதே மாதிரி மொயின் அலி, லூயி டுப்ளாய் நான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டீங்க. பர்கர் இந்த சைடு சூப்பரா போட்டுட்டு இருக்காரு, விக்கெட்டும் நிறைய எடுத்துட்டு இருக்காரு. நீங்க வந்து வருத்தப்படாம சின்னதா ஒண்ணு சொல்லிடலான்னு பாக்குறேன். யாரு சொல்லலாம்? நவீன் உலக சொல்லவா? நவீன் உலகே வச்சுக்கலாம். ஒரு 2 விக்கெட் அப்படியே ஒரு 50 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ நவீன் உலக் இந்த சைடு வந்து நான் பர்கர் சொல்றேன் பீடா. ஸோ நம்மளுடைய பிக் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். ஆன் தட் நோட் உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? சார் இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இந்த மேட்சுக்கு உயிர் இருக்குமான்றது முதல் மேட்ச் முடிஞ்ச அப்புறம் தான் தெரியும். நல்ல வேலை வென்றி கிளாஸ் சொல்லிடுவீங்களோ, உடம்பெல்லாம் பதறிச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ஸோ வந்துட்டு அதனால ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படி அப்படின்னு போகும். எனக்கு போனஸ் பாயிண்டோட ஜெயிச்சா அவங்க குவாலிஃபை ஆயிடுவான்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தா கூட they will go with some kind of interest. மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடி ஆடி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா ஒரு டெட் ரப்பர் ஆயிடும். அப்படி ஆகக்கூடாது. இப்ப ஆனஸ்டா நான் கிரிட்டிசைஸ் பண்ணேன் என்னென்னலாம் தப்பு பண்ணிருக்காங்க. பட் ஆஸ் அ சப்போர்ட்டர் ஒரு சான்ஸ் எடுத்து ஏதாவது வந்துட முடியாதா? பட் MIS ஆல்சோ பிளேட் வெரி வெல். தே ஆல்சோ டிசர்வ் டு கோ தேர். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இந்த 2 டீம்ல யார் போனாலும் சந்தோஷப்படுவேன். ஜேஎஸ்கே போனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சந்தோஷம் இருக்கும். MI போனாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. டு த வியூவர்ஸ் நான் இப்பயும் சொல்லிடுறேன், 5 பேரை நான் பிக் பண்ண போனோம், ரெஸ்ட் 2 தான் அவர் பிக் பண்றாரு. அதுலதான் பாயிண்ட் வருது. அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. ஹோப்ஃபுல்லி பிளே ஆஃப்ஸுக்கு வரும்போது சார் அதே சட்டையை போட்டுட்டு வருவாரு.
ஜோனாஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் இருக்கு அப்படின்னு நம்புவோம். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. Until we come back, the next review is going to be the day 2, where India is on, whether they're going ahead or it's going to get tougher. We'll come back and entertain you. Thanks a lot and bye-bye.